நேற்று அக்ஷய திருத்தி. சின்ன வயசுலேருந்தே இந்த நாள் அன்றைக்கி கோல்டு வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாக பொய்யானெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எவ்ரி இயர் என் பாட்டி, பக்கத்து வீட்டு ஆண்டி எல்லாரும் பேசிப்பாங்க, நம்ம அன்றைக்கி போய் தங்கம் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு தோணுச்சு, சரி நம்ம அட்லீஸ்ட் ரொம்ப நாள் ஆச்சு கோல்டு ஏதாவது வாங்கி நம்ம எதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் நினச்சது இன்ஸ்டாகிராமுக்கு தெரிஞ்சுதா என்னென்னு தெரியல, எனக்கு அந்த ஆட்ஸ் காமிக்க ஆரம்பிச்சது, ஜுவல்லரி பிராண்டோட ஆட்ஸ்லாம். அக்ஷய திருதி எனக்கு தங்கம் வாங்குங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, சரி இதுதான் சாக்கு, இதுதான் சைனு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அக்ஷய திருதி அன்னைக்கு நான் போயிட்டு ஒரு காயின் ஒன்று வாங்கினேன். கூட்டம் இருக்கும், அது தெரிஞ்சு தான் போனேன். ஆனால் வந்துட்டு லைனில் மட்டும், அதாவது பில்லிங் கவுண்டரில் மட்டுமே நான் 1 மணி நேரம் நின்னேன். நான் அவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நான் நிற்கும் போது என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, இதே நாள் போன வருஷம் என்னால் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல், என்னால் இந்த வருஷம் நான் நினச்சதை ஒரு விஷயத்த என்னால் பண்ணிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு வாங்கிட்டு வர வழியிலெல்லாம் நான் வந்து யார்கிட்டலாம் இதை சொல்லணும், எப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்த இதையும் எடுத்து சாமிக்கு வச்சு, சாமிக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், இங்கே பாருங்கள் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி எஸ்டர்டே. ஆனால் வெயில் பொழந்துருச்சு. நான் எப்படி போனேன் எப்படி வந்தேன்னு மட்டும் பாருங்களேன். அண்ட் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் என்னோடய ரொட்டீன் வேலைகள், டீ போடுதல், டீ போடும்போது பால் கெடுதல், இந்த மாதிரி சொல்லி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் என்னோடய எக்ஸசைஸ் சோஃபார் நல்லா போயிட்டுருக்கு. ஆப்போட லிங்க்கு, என்னோடய ட்ரைபாடோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் செக் இட் அவுட். நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு மைக்ரைன் சரியாயிடுச்சு அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுக்கு சரியாகிறதுக்கு அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. நான் அந்த 2 நாளில் பெருசாக எதுவும் பண்ணலை, நல்லா தூங்கி எழுந்தேன். அது ஒன்று தான் ப்ரெடாமினெண்ட்டாக பண்ணது. அண்டு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க எனக்கு, ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். ஆனால் அதில் 2 வந்துட்டு எனக்கு இதனால தான் அப்படின்னு தோணுச்சு. ஒன்று வந்துட்டு நெக் ஸ்டிஃப்னஸாக இருந்ததுன்னா இது வருமா, ஏன்னா நான் வந்து எப்போவுமே சேர்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால கூட இது வரும். இன்னொன்று கட்டில் ப்ராப்ளம் இருந்தால் கூட மைக்ரைன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நான் பார்க்கணும். அவ்வளோதான் பீப்புள். ஓகே, பாய்.